கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு பழைய கீர்த்தனை பாடல் பாடப்பட்ட வரலாற்றை பார்ப்போமா? ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். இந்த அருமையான ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை பாடியவர் யார் தெரியுமா? போதகர் வேதக்கன் ஐயா அவர்கள். இவர் நெய்யூரிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்தார். இவருடைய தகப்பனார் பகவதி அம்மன் கோவிலிலே ஒரு தர்மகர்த்தாவாக வேலை செய்து கொண்டிருந்தார். 1 வயதாக குழந்தை இருக்கும் பொழுது அவருக்கு அம்மை நோய் ஏற்பட்டு கண் பார்வை போய்விட்டது. அப்பொழுது அவர்கள் பல கோயில்களிலே சென்று அந்த குழந்தைக்காக பல பிரயாசங்களை எடுத்தும் அந்த குழந்தையினுடைய கண் பார்வை கிடைக்கவில்லை. ஆனால் கடைசியில் அங்கு மிஷினரியாக வந்த அருமையான ஒரு மிஷினரி போதகர் ஜெபித்த போது அருமையான மகனுக்கு கண் பார்வை கிடைத்தது. அதனாலே அவர்கள் முழு குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கே ஊழியம் செய்து வந்தனர். தன்னுடைய மகனுக்கும் வேதக்கன் என்கின்ற அருமையான பெயரை சூட்டினார். வேதக்கன் சிறு வயதிலேயே நல்ல அறிவுள்ள மாணவனாக திகழ்ந்தார். இறையியல் கல்லூரியிலே இறையியல் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியராக பணியாற்றினார். அதன் பிறகு தோமா கல்லூரியிலே இறையியல் கல்லூரியிலே பயின்று ஒரு போதகராக ஆனார். இவர் இலங்கையிலே சென்று ஒரு கணக்கராக பணியாற்றினார். அப்பொழுது வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பலவிதமான இன்னல்கள் மத்தியிலே கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டதின் நிமித்தமாக இந்த அருமையான பாடலை எழுதினார். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஆம், நான் ஒரு சிறு பையன்தான். ஆனால் ஆண்டவரே, நீர் தேவ ஆட்டுக்குட்டி, உம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டீர். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை விலைக்கிரயமாக பெற்றுக்கொண்டீர். உம்முடைய பாதத்திலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சரணங்களிலேயும் உள்ள முருக எழுதியிருக்கிறார். எண்ணம் வெளியே போராட்டங்கள், உட்பயம் எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளியனை ரட்சியும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திற்குள்ளே எத்தனையோ போராட்டங்கள், ஆனால் வெளியிலே நான் சாதாரணமாக தெரிகின்றேன். ஆனால் உள்ளத்திற்குள் ஏற்படுகின்ற இந்த போராட்டங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் அகற்றி எளியவனாகி என்னை ரட்சியும் என்று ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறார். அது மட்டுமில்லாமல் உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழிந்தால் வருவேன் என்று நில்லேன். நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்த பின் தான் வருவேன் என்று அவர் சொல்லாமல் உம்முடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி மறுபடியுமாக ஒவ்வொரு சரணங்களிலேயும் ஆண்டவரே நான் என்னை மீட்டுக்கொள்ளும் உடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று ஒவ்வொரு அடியிலேயும் பாடியிருக்கிறார். பல பாமாலைகளிலே நாம் ஆல்டர்கால் பாடல்களை பாடியிருக்கிறோம். ஆனால் கீர்த்தனைகளிலே அருமையான வேதக்கன் ஐயா எழுதின இந்த ஒரு பாடல் எல்லாருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து விட்டது. ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் இந்த பாடலானது இன்றும் பாடப்படுகிறது. அதே அவருடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து ஆண்டவர் நம்மையும் மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்தார். பாவ மன்னிப்பில்லாமல் நம் ஆண்டவரிடம் செல்ல முடியாது. எனவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருடைய வாழ்க்கையிலே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள், உட்பயம் எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளியே நீரட்சியும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஆமீன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.